அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான பலாபலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் ஆக 9 பாதங்களும் கூடியுள்ளது இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய திசையில் பிறந்தவர்கள் ஆவார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர திசையில் பிறந்தவர்கள் ஆவார்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள் ஆவார்கள். இந்த 3 நட்சத்திரங்களும் கூடியிருக்கக்கூடிய ஒரு ராசிதான் ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குணமும், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குணமும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு குணமும் இருக்கும். இன்றைய பதிவில் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் அது பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ளவர்கள், வெளிநாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள், வெளி மாநிலங்களிலே இருக்கக்கூடியவர்கள், தமிழகத்திலே வெகு தொலைதூர மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களேயானால் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். ஜாதகம் இல்லாதவர்கள் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதியை அனுப்பி வைக்கலாம். உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்தில் உங்களுக்குரிய ஜாதக பலாபலன்கள் சொல்லப்படும். இதற்காக மிக குறைந்த கட்டணம்தான் வாங்கப்படுகிறது. இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது எல்லோரும், வெகு தொலைவில் இருக்கக்கூடிய எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்டது. சரி, வாருங்கள் சகோதர சகோதரிகளே, நாம் வீடியோக்குள் செல்வோம். இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குணநலங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஆச்சாரம், வேதம், விஞ்ஞானம், இதிகாசம், புராணம் இவற்றில் நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், நம்பிக்கை குறைந்தவர்களும் இருக்கிறார்கள். அது அவரவர் கிரக நிலையை பொறுத்தது. கல்வி கலைகளில் தேர்ச்சி உள்ளவர்கள், ஒரு சிலர் தைரியமுடையவர்கள், ஒரு சிலர் மிக மிக அதிக கோபதாபம் உள்ளவர்களாகவும், துஷ்ட நடத்தை, துஷ்ட செய்கை, துஷ்ட செயல்கள் உடையவர்களாகவும் இருப்பார்கள். அமைதியாகவும் மெதுவாகவும் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் ஏழ்மை நிலையில், நோய் நொடி பீடையில் இருப்பார்கள். கஷ்டங்கள், துன்பங்கள் உடையவர்களாகவும் இருப்பார்கள். பிறரிடம் வம்பு வழக்கு இவைகளில் ஈடுபட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடியவர்களாகவும் ஒரு சிலர் இருப்பார்கள். ஒரு சிலர் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள், ஒரு சிலர்
கல்வியில் நாட்டமில்லாதவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை உடையவர்களாக இருப்பார்கள். பணம், செல்வம் உடையவர்கள், அழகு, கம்பீர தோற்றம் உடையவர்கள், பயணத்தில் பிரியம் உள்ளவர்கள், வாக்கு சுத்தம் உள்ளவர்கள். ஒரு சிலர் நல்ல குணம், ஆச்சாரம், அனுஷ்டானம் கடைபிடிப்பார்கள். நீதி நேர்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். மாந்திரீகம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் திரிநேசராகவும் முன்கோபம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் கல்வி, கணிதம், சங்கீதம், வேடிக்கையான பேச்சு பேசுவதில் வல்லவர்களாகவும் புலவர், கவிஞர் என்ற நிலையிலும் இருப்பார்கள். ஒரு சிலர் பிறர் சொல்லை பொறுக்காமல் கோபப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு திறமை, புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல் எல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு அவைகளில் குறைந்தே காணப்படும். எதிலும் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும், மனநோய் உடையவர்களாகவும், வெளிதேசம் பயணம் உடையவர்களாகவும், பிறர் பொருள் மீது ஆசையும், உடல் நோய் நொடி உள்ளவர்களாகவும் ஒரு சிலர் இருப்பார்கள். ஒரு சிலர் உண்மை பேசுதல், உண்மையுடன் பழகுதல், சத்திய வாக்கு உடையவர்களாகவும், பெண்ணாசை, பொன்னாசை உடையவர்களாகவும், முன்கோபம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் பருத்த உடலும், கம்பீர தோற்றமும், பெரிய கண்களும் உடையவர்களாகவும் அழகானவர்களாகவும் இருப்பார்கள். ஆடை ஆபரணம் உடையவர்கள். ஒரு சிலர் வீடு வாசல், கார், பங்களா, புத்திர சந்தான சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். புளிப்பு, காரம் விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாகவும் தாராளமான மனம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். கிரக நிலை நல்நிலை பெற்றிருந்தால் இவர்கள் நீண்ட நெடிய ஆயுள் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம், ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம், மிருகசீரிசம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். இந்த மூன்று நட்சத்திரம் அதிபதிகளும் ராசி அதிபதியும் நல்நிலை பெற்று சீரோடும் சிறப்போடும் இருக்கின்ற பொழுது ஒரு ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு பெருத்த யோகத்தை கொடுத்துவிடும். சூரியனோ, சந்திரனோ, செவ்வாயோ, ராசி அதிபதி சுக்கிரனோ யாராவது ஒருவர் பலகீனப்பட்டிருந்தால் அதனுடைய காரகத்துவம் கெடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகினாலே இந்த ராசியில் பிறந்தவர்கள் சகல ஐஸ்வர்யத்தையும் சகல யோகத்தையும் கிரகம் நல்நிலையில் இருந்தாலும் கெட்ட நிலையில் இருந்தாலும் அந்த கெட்டது விலகி நல்லது நடப்பதற்கு இந்த ராசிக்காரர்கள் ஸ்ரீ முருகப்பெருமானையும் பார்வதி பரமேஸ்வரனையும் ஸ்ரீ ரங்கநாதர் லட்சுமி தாயாரையும் அதேபோல மகாலட்சுமி விஷ்ணுவையும் இவர்கள் வணங்கி வருகின்ற பொழுது இந்த ராசிக்காரர்களுக்கு மலை போல் சோதனை வந்தாலும் பனி போல் விலகிவிடும். ஆகையினாலே ஒரு ராசியிலே 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த 3 நட்சத்திரங்களில் இப்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய திசையில் பிறந்திருக்கிறார்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர திசையில் பிறந்திருக்கிறார்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் திசையில் பிறந்திருக்கிறார்கள். இப்படி ராசி ஒன்று என்றாலும் இங்கே 3 தசாநாதன் இருக்கிறான் என்பதை நாம் மனதில் கொண்டு இந்த ராசியில் பிறந்த ஒரு சிலர் நல்ல நிலையிலும் ஒரு சிலர் கெட்ட நிலையில் இருப்பார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த 3 நட்சத்திரத்தில்
பிறந்தவர்கள் ஏதேனும் ஒரு நட்சத்திரம் பலகீனப்பட்டிருந்தால் அதற்குரிய அந்த பலாபலன்கள் குறைந்து ஒரு சில கெட்ட பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கெட்ட பலன் நடக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல பலன் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தந்த தெய்வத்தை இந்த ராசிக்காரர்கள் வணங்கி வருகின்ற பொழுது சகல ஐஸ்வர்யமும் சௌபாக்கியம் சந்தானமும் கல்வியும் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்பது எம்முடைய கருத்து. அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.